மார்னிங் சாம்பியன் திஸ் இஸ் ராசுலின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் தின் சிலிண்டர் அப்படின்ற ஒரு டாபிக்ல கேட் 2013ல கேட்ட ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? A long thin walled cylinder shell closed at the both ends is subjected to an internal pressure. The ratio of the hoop stress to the longitudinal stress developed in the shell is. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிலிண்டரிக்கல் செல் இருக்குது, ரெண்டு பக்கம் க்ளோஸ்டு, அது வந்து தின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் முக்கியம். இப்போ தின் சிலிண்டரிக்கல் செல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த T/D ரேஷியோ வந்து தான் நடக்கும். இது வந்து லெஸ் தென் 1/20 இருந்தால் அது தின்னு, கிரேட்டர் தென் 1/20 இருந்தால் அது திக் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க. திக்கா தின்னான்றது ரேஷியோ வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. சரி, முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறது? அப்போ தின்னில் என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னா ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் சர்க்கம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அதான் அவன் அண்ணன் வந்து ஆஃபோட இருப்பான். தம்பி லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ PD/40, தம்பி 1/2னா ஆஃப், தம்பி வந்து 1/4 குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான் டோமேக்ஸ் வந்து சிக்மா சி மைனஸ் சிக்மா L/2, ரெண்டுத்தையும் ஆஃப்லேருந்து குவார்ட்டர் வச்சா குவார்ட்டர்/2னா PD/80. ஸோ இந்த மூணு பேர் யாராச்சும் ரெண்டு பேருக்கு ரேஷியோ கேட்பாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கும் லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்டிருக்காங்க. ரேஷியோ பிட்வீன் ஹூப் ஸ்ட்ரெஸ், இவன் அண்ணன், ஹூ இஸ் எல்டர் பிரதர், இவன் தான் அண்ணன், இவன் தம்பி, இவன் கடைக்குட்டி. ஸோ வந்து அண்ணன் பை தம்பி அப்படின்னா வந்து எத்தனை மடங்கு? காலோட ஆஃப் எத்தனை மடங்குன்னா 2 மடங்கு. அண்ணன் பை தம்பி 2 மடங்கு. இதே தம்பி பை அண்ணன் கேட்டாங்கன்னா 0.5 அப்படின்றது பொருள். The ratio of circumference stress to the top long stress is 2. அதான் உங்களுக்கு தெரியும். 2 percentage கிடையாது. It is ratio 2. So ratio of long stress இருக்குன்னா தம்பி பை அண்ணனா 0.5 வரும், இல்லை 1/2 வரும். இல்லை சிக்மா சி பை டவு மேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா it is 4. ஏன்னா வந்து 1/8 விட இது வந்து 4 டைம்ஸ் வரும். அது வந்து சிக்மா எல் பை டவு மேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா it is equal to 2. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வேற வெவ்வேறு ரேஷியோ வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி இதுல இருந்து எத்தனை கேள்வி வேணா உருவாக்கலாம். கேள்வி முக்கியம் கிடையாது. ஃபார்முலா யார் பெரியவன் அப்படின்னு யாரும் கேட்டோம்னா ஊப்பு தான் பெரியவன், சர்க்கம்பட்டு தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தரணும். யார் சின்னவன், லாங் சின்னவன், ரெண்டுத்தையும் கழிச்சு பை 2 போட்டு தான் அது சிஎஸ்எஸ் வரும். அது வந்து இவங்க 2 பேர் தான் மேஜரா. இவங்க 2 பேரும் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆக்ட் ஆகிற இடத்துல வந்து இப்போ லாங்கிடியூடில் ஆக்ட் ஆகிற இடமா இருக்கட்டும், ஊப் ஆக்ட் ஆகிற இடமா இருக்கட்டும், அங்கே வந்து எந்த சிஎஸ்எஸும் இருக்காது. தீஸ் 2 ஆர் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் சூப்பரான கண்டென்ட்லாம் பார்க்கணும்னா கேட் கொஸ்டின் தான் பார்க்கணும். கேட் கொஸ்டினை பார்த்துட்டு எங்களுடைய ட்ராவல் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸோட லேர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த கொஸ்டினை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சீசனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.